ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு 6 மணி சேவிங் சேலஞ்சஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் யூனிக்கான சேலஞ்சஸ் தான். நம்ம வந்து யூஸ்வலாக பார்க்குற சேம் சேலஞ்ச் மாதிரி இருக்காது. நான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது போடலாம் அப்படின்றதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் சேவிங் சேலஞ்ச். அதாவது யூஸ்வலாக நம்ம எப்படி எழுதுவோன்னா டே 1லேருந்து டே 30 வரைக்கும் அப்படியே எழுதுவோம். ஒரு நாள் 5 ரூபா இருந்தால் 10 ரூபா, இல்லைனா ஒரு நாள் 1 ரூபா 2 ரூபா அப்படி எழுதுவோம். எனக்கு வந்து டே 30 அப்போ தான் வந்து காசு வந்து கம்மியாக இருக்கும் கையில். அதுக்காக வந்து நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 150 எழுதியிருக்கேன். இப்போ வந்து டே 30க்கு ஒரு நாளைக்கு 5 ரூபானா கரெக்டாக 30வது நாள் வந்து 150 ரூபா வரும். அதனால் நான் ஸ்டார்டிங் வந்து 150 ரூபாலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியே ஒரு 5 ரூபாவை குறைச்சிட்டே வந்தீங்கன்னா 145 140 அந்த மாதிரி போட்டு டே 30 வந்து 5 ரூபாயில் வந்து முடிஞ்சிடும். இது வந்து நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுவோன்னா ஒரு மாதத்துக்கு 2325 ரூபா. இது ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு சம்பளம் வந்திருக்கும். அதனால் வந்து இதை நம்ம பண்ணும்போது ஒன்றும் தெரியாது. போக போகையும் கொஞ்சம் கம்மியாயிட்டே போகிறனால ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நிறைய வந்து சேலஞ்சஸ் ஒரு 6 சேலஞ்சஸ் காட்டுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எதை ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். நானும் உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து நான் எதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து கலர் காயின் சேலஞ்ச். இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஜாலியாக சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. இது நம்ம கிட்ட வந்து கலரான காயின்ஸ்லாம் இருக்குது. 2 கலர் தான் இருக்குது, சில்வர் அப்புறம் கோல்டு. இந்த 5 ருபீஸ் 10 ருபீஸ் இப்போ 20 ருபீஸ்லாம் கூட இந்த கோல்டு கலர் காயினில் வருது. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடணும். எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் இது வந்து ஒரு டைம் கோல்டு பண்ணலாம், இன்னொரு வாட்டி சில்வர் பண்ணலாம். இதாவது ஃபஸ்ட்டு வாரம் வந்து நான் கோல்டு காயினாக சேர்க்குறேன், 5 ரூபா 10 ரூபாவெலாம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த நாள் வந்து சில்வர் காயினாக 2 ருபீஸ் 1 ருபீஸ் 5 ருபீஸ் சில்வர் காயின் கிடச்சாலும் பரவாயில்ல தான். நீங்கள் அதெல்லாம் எடுத்து வந்து ஒரு குட்டி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு மந்த் எண்டில் வந்து எவ்வளோ வருது அப்படின்றது வந்து எண்ணி பார்க்கும்போது ஒரு ஒரு குட்டி ஆர்வமாக இருக்கும். நம்ம எவ்வளோ சேர்த்துருப்போம் இந்த மாதம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கும். நிறையா சேர்ந்தால் கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாகும், நம்மளாம் எவ்வளோ சேர்த்தோம் அப்படின்ட்டு இருக்கும். அடுத்து வந்து ஆட் ஆர் ஈவன் சேலஞ்ச். ஆட் அண்ட் ஈவன் தான் சொல்லணும். அதாவது ஆட் டேஸ் ஈவன் டேஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். 1 3 5 7 9 இதெல்லாம் வந்து ஆட் டேஸ்லேயும் ஈவன் டேஸில் வரதெல்லாம் 2 4 6 8 இந்த மாதிரி நம்ம பிரிச்சுட்டு ஆட் டேஸ், அதாவது இன்றைக்கி என்ன தேதினா 14 ஈவன் டேஸ். அப்போ இன்றைக்கி வந்து நான் 100 ருபீஸ் எடுத்து போட்டுடணும். இது வந்து நான் வந்து அடிக்கடி காசுலாம் எடுக்க மாட்டேன் அப்படின்றவங்க வந்து நார்மல் பர்ஸு, சும்மா இருக்கிற டப்பா, எதில் வேணால் போட்டு வச்சுக்கலாம். அப்படி வந்து நான் வந்து இல்லை எடுத்துருவேன் டக்குன்னு அப்படின்னு ஏதாவது இருந்தாங்கன்னா ஒரு உண்டியலில் போட்டு வச்சுக்கோங்க. அதுதான். இல்லைனா வந்து அக்கௌண்ட்டு, நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட், இப்போலாம் நிறைய பேர் வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு 2 அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இன்னொரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதில் என்னால் எடுக்க முடியாதுன்னா அதில் போட்டுருங்க. இது வந்து எடுக்காதீங்க. நீங்கள் ஒரு மந்த்து வந்து ஃபுல்லாக வச்சு பார்த்து இந்த கடைசியாக இந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது 2250 இல்லைன்னா 2300 கிடைக்கும். இந்த அமௌண்ட்டு பார்க்கறது தான் அதில் ஒரு கிக்கே. அதை சேர்த்துட்டு அதை எண்ணி பார்ப்போம் பார்த்தீங்களா, ஒரு நோட்டாக அள்ளி. எனக்கு வந்து இப்போது பிரச்சனையே அதுதான். இப்போ எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு சேலஞ்சை பண்ணணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஆனால் வந்து கையில் காசு இருந்தால் தானே. எல்லோரும் ஜிபே கூகுள் பே அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. எங்கே கையில் காசு இருக்குது நம்ம வந்து 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் அடுத்த மாதம் கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்து அக்கௌண்ட்லேயே காசு வச்சுருக்கக்கூடாது, கையில் தான் காசு வச்சுருக்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஆனால் அக்கௌண்ட்டில் ஒரு 500 ரூபாய் இருக்கணுமே, இல்லைனா ரீசார்ஜ் பண்ண முடியாதே, அந்த மாதிரி ஒரு நிலமை. அடுத்து டெய்லி ஹேபிட் சேலஞ்ச். இது கூட கொஞ்சம் ஜாலியான சேலஞ்சு தான். இது வந்து என்னென்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம என்ன நம்மளுக்கு பண்ணுறோமோ அதுக்கு காசு கொடுத்துட்டு பண்ணணும், அதுதான் இது. இப்போ நான் வந்து டிவி பார்க்குறேன்னு போகிறேன்னு வைங்க. நான் டிவி ஆன் பண்ணும்போது 10 ருபீஸ் கட்டிட்டு தான் ஆன் பண்ணணும். அதாவது ஒரு பாக்ஸோ இல்லை ஒரு பர்ஸோ எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து ஹேபிட்டுக்கான நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு காசு. இப்போ நான் டிவி ஆன் பண்ணுறேன்னா அந்த பர்ஸ் உள்ள போயிட்டு நான் 10 ரூபா போட்டுட்டு தான் நான் டிவி பார்க்கணும். யூடியூப் பார்க்க போகிறேன்னா உடனே 20 ருபீஸ் எடுத்து அதில் போட்டுருணும். எது வேணால், நான் இப்போ வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும், எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னா நான் 50 ருபீஸ் அதில் போட்டுட்டு தான் நான் அடுத்து பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கணும். இப்போ என்கிட்ட ஒரு 200 ரூபா இருக்குது.
சும்மா ஒரு பர்கர் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு போகிறேன்னா அதுவே அவன் 200 கொண்டு வந்துடுவான். அப்போ நான் வந்து 150 தான் ஆர்டர் பண்ணணும். ஏன்னா 50 நீங்கள் கட்டணுமே. அந்த மாதிரி எது நீங்கள் பண்ணுறீங்கனாலும், இப்போ நான் டீ காஃபிலாம் குடிப்பேன். நான் காஃபி ஒரு ஒரு நாளைக்கு 2 வாட்டி குடிப்பேன் அப்படின்னா காலையில் வந்து ஒரு 5 ரூபா கட்டிடுங்க, ஈவினிங் ஒரு வாட்டி 5 ரூபா கட்டிடுங்க. அந்த மாதிரி காஃபி குடிக்கணும். ஏதாவது உங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும்ல ரெகுலராக, அதையும் இதே மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா சேவிங் கலந்து ஹேபிட்டாக இருந்துட்டு போட்டோம். நெக்ஸ்ட்டு வெதர் சேலஞ்ச். இந்த சேலஞ்சும் ஒரு மாதிரி இன்றைக்கி என்ன எவ்வளோ அப்படின்றது மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் வச்ச சேலஞ்ச். இன்றைக்கி நான் வந்து இப்போ பார்த்தப்போ வெதர் வந்து 32 டிகிரி இருக்குது. இப்போ 32 டிகிரினா நான் 32 ருபீஸ் எடுத்து போட்டுருணும். அதே மாதிரி 30 டிகிரினா 30 ருபீஸ் எடுத்து போடணும். என்ன வெதரோ, இப்போ எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. இப்படி மேலே இப்போ எல்லாருக்கிட்டையுமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வெதர்னு தெரிஞ்சிடும். அது என்ன வெதரோ அந்த டேக்கான காசு எடுத்து அதில் போட்டுருங்க. 30 டிகிரினா 30 ருபீஸ், 28 டிகிரினா 28 ருபீஸ். அந்த மாதிரி மோஸ்ட்லி மேக்ஸிமம் எப்போவுமே 30 டிகிரிக்கு மேலே தான் இருக்குது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு. அப்படி வந்து குறைஞ்சாதான் கம்மியாகும். அதனால் 900 ருபீஸ் கன்ஃபார்மாக வந்துடும். அது கொஞ்சம் இது வச்சுன்னா 1200. இது வந்து கொஞ்சம் குட்டி குட்டி சேலஞ்சு தானே, இதெல்லாம் சேர்த்து வச்சாலே பெரிய அமௌண்ட்டு கிடச்சிரும். அடுத்து வந்து ரவுண்ட் அப் சேலஞ்ச். இது என்ன ரவுண்ட் அப் சேலஞ்ச் அப்படின்னா, இது வந்து நம்ம எப்போவுமே ஸ்டார்டிங் ஒரு பட்ஜெட் போடுவோமோ, இல்லைனா இதுக்காக பணம் எடுத்து வைப்போம்னு வைங்க. இப்போ நான் வந்து ரீசார்ஜுக்காக பணம் எடுத்து வைக்கிறேன். நான் வந்து மந்த்லி 219 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு 250 ருபீஸ் எடுத்து வச்சிடணும் இது ரீசார்ஜுக்கு அப்படின்னு. இப்போ நான் 219 ருபீஸ் தான் செலவு பண்ணுவேன். பேலன்ஸ் இருக்கிற 31 ருபீஸை சேவ் பண்ணிடணும். அதே மாதிரி தான் க்ராசரிஸ்க்கும். இப்போ நான் மளிகை சாமான் வாங்க போகிறேன்னா ஒரு 3000 ரூபாய், இப்போது பொதுவாக வந்து 2500 ரூபாய் 2800 ரூபாய் அவ்வளோதான் ஆகும். 3000 ரூபாய் ஆகாது அப்படின்னா 3000 ரூபாய் நான் வந்து எஸ்டிமேஷன் போட்டு வச்சுக்கணும். கையில் வந்து 3000 ரூபாய் எடுத்துகிட்டு போகணும். அங்கே இல்லை கையிலலாம் எடுத்துகிட்டு போனால் 3000 ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டு வந்துடுவேன். 3000 ரூபாய் வந்து வச்சுக்கிட்டு கம்மியாக எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இப்போ வந்து இவ்வளோ தான் ஆகியிருக்கும். அப்படி வந்து நான் போயிட்டுலாம் செலவு வந்து கம்மியாக்கிட்டு தான் வருவேன்னா நீங்களாம் ரொம்ப சூப்பர் தான், உண்மையிலே கிரேட் தான். நான் வந்து அப்படி கிடையாது. கையில் எவ்வளோ காசு வச்சுருக்கோன்னு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு வந்துடுவேன். அதனாலே குறைச்சி தான் எடுத்துகிட்டு போவேன். அது இப்போ நான் 2800னா 2800 எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துடணும். பேலன்ஸ் இருக்கிற 200ம் சேவிங்க்கு தான். நிறைய சேவ் பண்ணுறோம், நிறைய ஜாலியாக இருக்க போகிறோம், அவ்வளவுதான். இந்த 6 டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. இப்போலாம் எனக்கு 1-2 கமெண்ட்ஸ்லாம் வருது. அதெல்லாம் பார்க்க ஜாலியாக இருக்குது. நீங்கள் வந்து எந்த சேலஞ்ச் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன்னு எனக்கு சொல்லுங்கள். இது என்ன இப்போ ஒரு பிரச்சனைனா, நான் வந்து மந்த் எண்டில் இதை போட்டிருக்கணும். அப்போ தான் நம்ம மந்த் ஸ்டார்டிங்கில் ஜாலியாக அதை ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்குலாம் தோணும். ஆனால் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இன்றைக்கி என்ன நாளோ அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி 14, இன்னும் வந்து இருக்குல்ல டேஸ் தான், 14 டேஸ் இருக்குது. நான் வந்து ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ப்பா. நீங்களாம் யார் யார் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் தான் சேர்த்து வச்சுட்டு சொந்த வீடு கட்டிடுவேன். நீங்கள் அப்புறம் வந்து நான் இதை ஸ்டார்ட் பண்ணலையேன்னு ஃபீல் பண்ண போகிறீங்க. அதனால் வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து சீக்கிரமாக சேலஞ்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு குடுகுடுன்னு சொந்த வீடை கட்டலாம். இப்போ வந்து பார்த்து வச்சுக்கிட்டிங்களா என்னென்ன சேலஞ்சஸ்னு? ரிவர்ஸ் சேவிங் சேலஞ்ச், கலர் காயின் சேலஞ்ச், ஆட் ஆர் ஈவன் சேலஞ்ச், அப்புறம் டெய்லி ஹேபிட் சேலஞ்ச், வெதர் சேலஞ்ச், ரவுண்ட் அப் சேலஞ்ச். ஆக்சுவலாக 10 சேலஞ்சஸ் எழுதலாம்னு நினச்சேன். அப்புறம் இதுக்கே வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போக போகிறீங்க. எதுக்கு அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சு வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இன்னும் புது புது சேலஞ்சஸாக பண்ணுறோம். சீக்கிரமே சொந்த வீடு கட்டுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.